வணக்கம். எங்களுடைய தாயக நிதர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே வரும். அதோடு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு பலத்தினை தருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். நான் கடற்படை போராளி முல்லைத்தீவு மாவட்டம் பட்டுப்பாடில் வசித்து வரேன். இப்போ ஒரு வருஷ காலமாக எனக்கு 2 கண்ணும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஊசி 5 ஊசிக்கு ஒரு கண்ணுக்கு 5 ஊசி படி 10 ஊசி போட்டு நான் ஒரு கண் 75% தெரிய வருது, ஒரு கண் இருட்டாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ மாவீரர் போராளி நலன் காப்போக்காரர் எனக்கு 25,000 பண உதவி செய்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு என்ன தலை இந்த கண் பிரச்சனை வந்தது? தலையில் பீஸ் இருக்கிற நாடி மேலதி தலை பீஸெல்லாம் கண் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி தான் நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்த இடத்துல சொன்னோம். உங்களுக்கு வேறு உடலில் காயங்கள் இருக்குது? வயிற்றில் இருக்குது, காலில் இருக்குது. கிட்னி பிரச்சனை இருக்குன்னு? கிட்னியும் 45% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லி. எவ்வளவு காலமாக கிட்னி பிரச்சனை இருக்குது? கிட்னி பிரச்சனை ஒரு வருஷம் இப்போ அந்த கண் பிரச்சனைக்கு போகிறாங்க. இந்த கிட்னியுமே வேறு உங்களுக்கு உடல் ரீதியான வேறு காயங்கள் தலையில் இருக்குது, வயிற்றில் இருக்குது, காலில் இருக்குது, அதோட அந்த கையம். எத்தனை தடவை நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க சமர்காலத்தில்? 5-6 தடவை. எத்தனை வருஷம் நீங்கள் போராட்டத்தில் எத்தனையாம் ஆண்டுலேருந்து? நான் 89ஆம் ஆண்டுலேருந்து 89ஆம் இறுதி வரையும் இருந்தீங்க. கடற்படையில் என்ன வேலை திட்டம்? நான் கடற்படையில் சூசனையோட மெய்ப்பாதுகாவலர் இருந்தீங்களா அல்லது பேர் எதுவும்? மெய்ப்பாதுகாவலர். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் குடும்பமாக மனைவி ஒரு பிள்ளை அப்படித்தானே? எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஏழு படிச்சுட்டு இருக்கின்றார். மற்றது மனைவி இருக்கிறான் வீட்டில். உங்களோட குடும்ப வருமானம் என்ன? ஏன்னா குடும்ப வருமானம் வீட்டில் மனுஷமாக தைச்சி கொண்டு இருக்கிறார். தைக்கிறதா? அது தனிப்ப தட்சமாக முடியும். இப்போ தையரால் வர்ற வருமானம் உங்களோட இந்த குடும்பத்தை கொண்டிருக்கிற அளவுக்கு உங்களோட செய்கிற அளவுக்கு அவ்வளோ வரதுக்கு இல்லை இருக்குது. மற்ற வேண்டது சகோதரங்கள் 2 பேர் வெளியில் வேலை செய்யணும். அப்போ சாப்பாடு இங்கே ஊருக்குள்ளே கிளிநொச்சியில் முழங்காவில் வேலை செய்யணும். படிப்பு செலவுகளுக்குலாம் தம்பியில் படித்த அளவுக்கு தான் பார்த்து வந்தது. நாங்கள் இருக்கிற வருமானத்தில் அவர் கொஞ்சம் தானே எங்கே உணர்ந்து நிறைய செலவில் கொண்டு போகிறது. அவர் எங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல விஷயம். அது அப்படி ஒரு பிள்ளைய எதிர்பார்க்குறது இந்த காலங்களில் கஷ்டம். இருந்தாலும் இப்போ நீங்களே இந்த வித உழைப்பும் மற்றதான் நீங்கள் இருக்கிற ஒரு வருஷம் முதல்ல என்ன செய்ய நீங்கள் மீன் சாவரம். அதாவது 89ஆம் ஆண்டுலேருந்து 2009ஆம் ஆண்டு வரையும் நீங்கள் போராளியாக இருந்த நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்திருக்கிறீங்க? 89 20 வருஷம். 29 30 வருஷம். 30 வருஷம் நீங்கள் போராளியாக இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 51 தான். வேறு ஏதேனும் கருத்தாங்கள் உங்களுக்கு? வேறு டயபெட்டிக்கு இருக்கா? இப்போ கண்ட்ரோல் 100-110 கிலோ நான் கண்ட்ரோல் கொலஸ்ட்ராலும் இருந்தது. இந்த எல்லாமே அந்த கிளினிக்கு போய் வரணும், ஒழுங்காக கிளினிக்கு போய் அந்த குளிசலை பாவிக்கிறனாடி எனக்கு ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும். ப்ரெஷர்லாம் கொஞ்சம் சரி இடக்கிட டவுன் அந்த யோசனையால் என்ன தெரியல இடக்கிட கூடிக்கலாம். மற்றபடி பிரச்சனை. இப்போ கிளினிக் எங்கே போகிறோம் நீங்கள்? இங்கே முல்லைத்தீவு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். கிட்னி கிளினிக்கு யாழ்ப்பாணம் போகிறேன். எவ்வளோ காலத்துக்காக யாழ்ப்பாணம் போகிறேன்? 2 மாதத்துக்கு ஒருக்கா யாழ்ப்பாணம் கிட்னி கிளினிக்கு போகிறது. மற்றது கண் கிளினிக்கு கண்டு சொல்லி 1 மாதத்தில் 3 தடவை போண்டி வரும். வந்தது இவ்வளோ காலம். இப்போ 6ஆம் மாதம் தான் வர சொல்லி போட்டிருக்கேன். கண்ணாடி பாவிக்க இந்த கண்ணாடி இப்போ தான் எடுத்தேன். ஒரு மாதம் வரும். 2 கிட்னியும் பாதிப்பு? 2 கிட்னியும் பிரச்சனைனா சொல்லியிருக்கேன். அக்கா தைக்கிறாக்கா அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டா நீங்கள் குடும்பத்தை. நன்றி உங்களோட கதை உங்கள்கிட்ட சந்திச்சு கதைச்சது. நானும் எல்லா மாவீரர்கள் அப்பா அம்மா எல்லாருக்குமா நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்கு காப்பறாளி.